எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தட்டைப்பயிரை ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் வீடே வாசனை வர மாதிரி தட்டைப்பயிறு சாதம் செஞ்சுருக்கோம். வெல்கம் டு பூவி சமையல். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், 1 பச்சை மிளகாய், தட்டி வச்சிருக்க 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா வணக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் வெட்டி வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வர கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவை நல்லா வணக்கிக்கணும். மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்க தட்டைப்பயிறு சேர்த்துருக்கேன். தட்டைப்பயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தட்டைப்பயிறு இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு டைம் விடுங்க. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் தட்டைப்பயிரும் எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு நல்லா மசாலாவை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போது இதில் 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்து நறுக்குன கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சிருங்க. 3 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடியாக இருக்கும். எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக பலன்னு வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு வெரைட்டி ரைஸ் விரும்புகிறவங்களுக்கு சூப்பரான ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். இதே போல் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.